இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 119வது அதிகாரம் 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னவென்றால், ஒன்று, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராம். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையின் பாதையிலே அவர்களை இடரல் இல்லாமல் நடத்த உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறாராம். 2 காரியங்களை ஆண்டவர் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு என்றால், அவருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள். யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் எனக்காக வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார், இந்த வேதத்தை நான் நேசிப்பேன், தியானிப்பேன், இதன்படி நடப்பேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் இந்த வேதத்தின் மேல பிரியமாயிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே அவர் சமாதானத்தை தருகிற தெய்வமாயிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், நெருக்கங்கள் வந்தால் அதிலே இருந்து அவர்களை விடுவித்து காக்கிற தெய்வமாயிருக்கிறார். அதுல இடரல் இல்லாமல் அவர்களை நடத்தி அவர்களை முடிவிலே அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிற தெய்வமாய் காணப்படும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சங்கீதம் 119வது அதிகாரம் முழுவதும் அவனுடைய வேதத்தை குறித்து, அந்த வேதத்தின் மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நான் முழுவதும் அது என் தியானம், அது என்னுடைய மனமகிழ்ச்சி. வேத மாத்திரம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இராவிட்டால் இந்த துக்கத்துல நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று பல வார்த்தைகளை சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் அதை அனுபவிச்சிருக்கிறார். அவனுடைய வார்த்தையினால கிடைக்கிற சந்தோஷம், சமாதானம் அத்தனையும் தன்னுடைய வாழ்விலே அவர் அனுபவித்ததை நிமித்தமாக தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான காலை வேளையிலே நாம் அதை விசுவாசித்து இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது என்னுடைய வாழ்விலே பெரிய மாற்றங்கள். இந்த வாசிக்கிறது மாத்திரம் கிடையாது, வாயினால பேசி பேசி அறிக்கையிட அந்த வேத வசனத்தினுடைய ஆசீர்வாதம் என்னுடையதாய் மாறும் என்று விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் அவர் இடர்கள் இல்லாத வாழ்க்கையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார்.